திருவரை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் ஒரு தொடராக அப்போஸ்தலருடைய நடபடிகள், த ஆக்ட்ஸ் ஆஃப் த apostles என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் கவனிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி இது. பொதுவாக சபைகளில் அப்போஸ் நடபடிகளை குறித்து அதிகம் படிப்பது கிடையாது. அதாவது மதத்தில் இருக்கிறவங்க அப்படி தப்பி தவறி படித்தால் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக அந்த மேல் வீட்டிலே இறங்கினார், அப்போஸ் நடபடிகள் 2வது அதிகாரம், அதை மட்டும் படிப்பாங்க, அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 28 அதிகாரங்கள் உள்ள இந்த அப்போஸ் நடபடிகள் சுவிசேஷ புத்தகத்துக்கும் நிருபங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு சரித்திரமாக, சான்றாக, அப்போஸ்தலருடைய ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இது இருக்கிறது என்பதை அவர்கள் கவனிப்பது இல்லை. இந்த நாளில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், அப்போஸ் நடபடிகள் 10வது அதிகாரம், 48 வசனங்கள். இந்த 48 வசனத்தில் யூதன் அல்லாத ஒரு புறஜாதியார். இப்போது புறஜாதியார்னு சொன்னால் அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புறஜாதியர்கள் சூரியனை வணங்குவார்கள், ஐம்புலன்களை வணங்குவார்கள், எல்லாத்தையும் வணங்குவாங்க. அவர்களுக்கு தேவன் இல்லை. அதனால் ஆங்கிலத்தில் ஜென்டைல்ஸ், புறஜாதியார் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். சகோதரர்களே, அன்றைய முதல் நூற்றாண்டு காலத்தில் ரோம அரசு 16 பட்டாளங்களை உலகத்தை ஆள்வதற்காக வைத்திருந்தாங்களாம். அந்த காலத்தில் பட்டாளம் அப்படின்னு சொன்னால், ரெஜிமெண்ட் என்று சொன்னால் அது ரொம்ப பெரிய இராணுவம் கிடையாது. ஒரு 100 பேர் இருந்தாவே அது பெரிய இராணுவமாக கருதப்பட்டது. 16 முக்கியமான இடங்கள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பட்டாளத்தை சேர்ந்தவர் 10வது அதிகாரம் முதல் வசனத்தில், இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இராணுவ முகாம் செசரியாவில் இருந்திருக்கிறது. அவனுடைய பெயர் கொர்நேலியு என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த கொர்நேலியுனுடைய வாழ்க்கை புனிதமானது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரி இப்போ நீங்கள் போகிறீங்களே சபையில், அங்கே இருக்கிற மக்களை போன்றது. காரணம், கிறிஸ்தவ மதத்தில் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அற்புதமான மனிதர்கள், பாவத்தை வெறுக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், உபவாசம் இருக்கிறவர்கள், யோகிதையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை செய்கிறவர்கள், நல்ல குடும்பஸ்தர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களான்றா அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த 2ஆம் வசனத்தில் 4 குறிப்புகளாக அந்த மனிதனை பற்றி நாம் பார்க்கலாம். ஒன்று, தேவ பக்தி உள்ளவன், டிவோட் மேன் என்று இருக்கிறது. எந்த அளவுக்கு அவனை பற்றிய அந்த வார்த்தை தேவ பக்தினா அதுதான் அவன் ரிலிஜனே. 2வது, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், மேன் ஆஃப் ஃபியரிங் காட். 3வது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், ஜெனரஸ்லி கிவிங் டு த புவர். 4வது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன், வேண்டுதல் செய்கிறவனாக இருக்கிறானோ, மேன் ஆஃப் ப்ரேயர். சகோதரர்களே, இந்த 4 அடுக்கு அப்படியே நம்முடைய வீட்டில் நம்ம அப்பா அம்மா, நம்ம குடும்பம், நம்ம சபையில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். அந்த அளவு தான் இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒன்றை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது போதும், இந்த 4 நற்குணமே நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று நினைக்கிறாங்க. பாருங்கள், தேவ பக்தி, தேவனுக்கு பயந்திருத்தல், தான தர்மம் செய்தல், ஜெபம் பண்ணி கொண்டிருத்தல். இந்த 4 குணம் இருந்தால் அவன் நல்லவனாக தானே இருக்க முடியும். நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட முடியாது. He may be a good man, but he cannot be saved. இதுதாங்க இன்றைய பாடத்தினுடைய மைய கருத்து. இன்றைக்கி கிறிஸ்தவ மதம் என்று நாம் பார்க்கிறோமே,
மதத்தில் பெருவாரியான மக்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் தான் இருக்காங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தில் 48 வசனங்கள் இருக்கு. இந்த 48 வசனத்தில் தேவன் 2 தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று, அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த பதில் என்னன்னா 5, 6, 7 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அதாவது நேற்றைய பாடத்தில் கூட சவுல் தமஸ்குக்கு போன போது நேரடியாக தேவன் அவனுக்கு எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லலை. மாறாக அனனியா என்பவன் வந்து அவனுக்கு அந்த சத்தியத்தை சொன்னார். அது மாதிரி இந்த கொர்நேலியுவுக்கு இவ்வளவு தகுதி இருந்தும் அவன் ரட்சிக்கப்படுவதற்காக நீ போயிட்டு சீமோன் என்பவனை அழைத்து கொண்டு வா, அவன் உனக்கு சொல்வான் எல்லாவற்றையும் என்று சொன்னார். இது கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து. அடுத்தது, இந்த பேதுருக்கு இன்னொரு பேர் தான் சீமோன். இவர் ஒரு யூதர், இவர் ஒரு அடம் பிடிக்கிற ஆள். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, கடவுள் ரட்சிப்பை யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது, புறஜாதியர்களுக்கு இதில் இடமில்லை என்ற ஒரு கருத்து அவருக்குள்ளே இருந்தது. ஒரு ஜாதி இருந்தது, ஒரு பிரிவினை இருந்தது, மத விஷயத்தில் ஒரு பூசல் அவருடைய மனதில் இருந்தது. அப்போ கர்த்தர் வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தில் ஒரு பெரிய துப்பட்டிக்குள்ள பலவிதமான மிருகங்கள் இருக்குது. பேதுரு ரொம்ப பசியாக இருக்கார். ஒரு சத்தம் கேட்டது, நீ எழுந்து இதில் எதையாவது ஒரு மிருகத்தை பிடித்து அடித்து சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லப்பட்டது. அப்போது பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் வந்து கண்ட மிருகத்தெல்லாம் தொடர ஆள் கிடையாது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி சுத்தமான மிருகங்களை, க்ளீன் அனிமல்ஸ் ஒன்லி, சுத்தமான மிருகங்களை மட்டும் நான் சாப்பிடக்கூடிய யூதன் என்று சொல்கிறான். அதை பாருங்கள், 10வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். இந்த 2 தரிசனத்தை மனசில் முதல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 10ஆம் அதிகாரத்தை படிக்கணும். அங்கே புறஜாதியன் கொர்நேலியு அந்த சீமோன் என்று அழைக்கப்படுகிற பேதுருவை அழைத்தால் அவன் வந்து உனக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இங்கே சீமோன் என்று அழைக்கப்படுகிற பேதுரு கடவுள்கிட்ட சொல்கிறாரு, நான் அது மாதிரிலாம் செய்ய முடியாது, நான் அசுத்தமானதெல்லாம் தொட முடியாது, அசுத்தமான மனிதர்களோடு சம்பந்தம் வைத்துக்கொள்ள முடியாது, அதான் அதனுடைய அர்த்தம், நான் சாப்பிட முடியாது அவர்களோட என்ற ஒரு கருத்தை அவன் நிலைநாட்டுகிறான். அப்போ கர்த்தர் சொன்னார், கவனியுங்கள் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர், தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் அவனுக்கு அந்த வார்த்தை உண்டாயிற்று. இப்போ தேவன் என்ன சொல்கிறார் பேதுருவின் இடத்துல, இது பார், எல்லா மனிதர்களையும் நான் ரட்சிக்க விரும்புகிறேன், ஆகவே நீ அவனை தீட்டு இவனை தீட்டுன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எல்லாருக்காக. ஆகவே தேவன் எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க விரும்புகிறார். இந்த கருத்தை பேதுருவுக்கு ஏற்றுகிறார். இப்படி அவன் அதெல்லாம் யோசித்துட்டு இருக்கும்போது அந்த 100 அதிபதி அனுப்பின வேலையாட்கள் பேதுருவை கூப்பிட வந்தார்கள். ஐயா, 100 அதிபதி உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பேதுருவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. காரணம் என்னென்னா, 100 அதிபதி ஒரு புறஜாதியன் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா ரோமர்கள் தான் பெரும்பாலும் 100 அதிபதிகளாக இருக்க முடியும். இப்போது அவர் வீட்டுக்கு போன உடனே பேதுரு என்ன சொல்கிறான்றதை கவனிங்க. 25, 26வது வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 26வது வசனம். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். இந்த இடத்துல பேதுரு
ஒரு அறிவுடைய பரிசுத்தாவின் வார்த்தையை பேசுகிறார். அவர் நேற்று கண்ட தரிசனத்தில் தீட்டுன்னு யாரையும் சொல்லாத, தேவன் எல்லாரையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார் என்ற அந்த தரிசனம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அந்த மனிதனை தூக்கி நிறுத்தி, நீயும் நானும் சமந்தான், நீயும் மனிதன் நானும் மனிதன், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது பேதுரு அந்த வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தையை அவர் எப்படி துவங்குகிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கவனிங்கள், இதை 34வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, பாருங்க ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், காட் இஸ் நாட் அ பார்ஷியல் காட். தேவன் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தேவன் இல்லை, எல்லாருக்கும் தான் தேவன். எல்லா மனுஷனையும் தேவன் உண்டாக்கினார், எல்லா மனுஷனையும் தேவன் ரட்சிக்கிறார். ஆகவே இந்த பிரஜாதியினுடைய வீட்டில் முதல் வார்த்தையாக தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்ற ஒரு தகவலை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 42வது வசனம் பாருங்கள். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவை தேவன் நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார், நாங்கள் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களே என்றான். அப்போ பேதுரு அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கூட இந்த இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னான். சகோதரர்களே, மாணவர்களே, இந்த 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் கடினம். இதை நாம் விளக்கணும். இந்த 10ஆம் அதிகாரத்தை நாம் கடக்கும்போது யூதர்களை விட்டு புறஜாதியர்கள் மத்தியில் சுவிசேஷ வேலைக்காக அப்போஸ்தலர்கள் பிரிந்து போகிறார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் புறஜாதிகளை பார்த்து அவர்கள் தூரமானவர்கள், கேவலமானவர்கள், தீண்டக்கூடாதவர்கள் என்ற கருத்திலிருந்து விலகி அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இங்கே வருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். காரணம், இன்னைய தேதி வரைக்கும் அந்த இஸ்ரேல் என்ற அந்த நாட்டில் இருக்கிற யூதர்கள் மற்றவர்களை தீண்டக்கூடாதவர்களாக, கடவுளற்றவர்களாக தான் இஸ்ரவேலர்கள் பார்க்குறாங்க. அது தவறு. ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதகம் பண்ணினார்கள். யூதேயா அப்படின்னாவே யூதேய தேசத்தில் யார் இருக்கிறாங்க? யூதர்கள் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் பழைய ஆபிரகாமினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களானதுனால அவர்களுக்கு எல்லாருக்கும் விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன் இருக்குது. இப்போது புறஜாதிய மக்கள், அதாவது இந்த கொர்நேலியு போல, உங்களைப் போல, என்னை போல கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க நம்மெல்லாம் விருத்த சேதனம் பண்ணிக்கணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் அந்த யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் உங்களோட உயர்ந்தவங்க, ஏன்னா எங்களுக்கு விருத்த சேதனம் ஒன்று இருக்குது, உனக்கு இல்லை, அதனால் நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டால் எங்கள் லெவலில் வந்துடலாம். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம நாட்டில் பிராமணர்கள் நாங்கள் பிரம்மாவினுடைய நெற்றியிலிருந்து பிறந்தவர்கள், சூத்திரர்கள் காலடியிலிருந்து பிறந்தவர்கள் என்று ஜாதியை உண்டாக்கி இந்நாள் வரைக்கும் இந்த தீண்டாமையை இந்த நாட்டில் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டத்தால் அதை நீக்க முடியல. அது மதத்தின் கீழே ஊறி போன ஒன்றாக இருக்கிறது. அது நீக்கவே முடியாது. அந்த மதத்தை நீக்கினா தான் ஜாதியை நீக்க முடியும் இந்த நாட்டில். அப்போது மிகுந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதிய கிறிஸ்தவர்களுக்கும் ஏகப்பட்ட சண்டை நடக்குது, வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. பாருங்கள் 2ஆம் வசனம். அதனால அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த
வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபடியினால், அப்போ ஆரம்ப காலத்திலேயே புரஜாதிய கிறிஸ்தவர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு கட்டத்தில் இந்த பேதுருவை கொண்டு, பேதுரு இந்த கொர்நேலியு வீட்டுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார் இல்லையா, அதையெல்லாம் மனதில் நினைத்து பேதுரு அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:7. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி கவனிங்கள், புரஜாதியார் என்னுடைய வாயினாலே, இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் அவர் பேசுகிறார் இல்லையா, அதை அவர் நினைக்கிறார். புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே புரஜாதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மைதான். நாம் அவர்களை கலகம் செய்யக்கூடாது. பாருங்கள் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, கவனிங்கள், நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். அதாவது கடவுள் யூதர் கொடுத்த ரட்சிப்பை போலவே புரஜாதிகளுக்கும் கொடுக்கிறாரு. எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலரை கொண்டு அந்த எருசலேம் நகரத்தில் கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் இதை சொல்கிறார். அனைத்து போதகர்களுக்கு சொல்கிறார், மூப்பர்களுக்கு சொல்கிறார். இந்த கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். 6வது வசனம். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். அப்போ சபைகளில் இருந்த மூப்பர்களும் அப்போஸ்தலர்களும் இந்த விஷயத்தை குறித்து பேசுகிறார்கள். அந்த இடத்துல 10வது வசனம் பாருங்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அதாவது புரஜாதிய கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை, அந்த விருத்த சேதனத்தை, அதில் போதிக்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்குறீங்க. அன்பேரபுள் யோக், சுமக்கக்கூடாத நுகத்தடி. யூதன் என்ன நினைக்கிறான், புரஜாதியின் மேலே இந்த நுகத்தடியை சாத்தணும்னு பார்க்குறான். இது தேவையில்லை. ஆகவே தேவனுக்கு எல்லாம் தெரியும். பாருங்கள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். பேதுரு அப்போஸ்தலர் கொர்நேலியு வீட்டுக்கு வந்தபோது கொர்நேலியு பேதுருனுடைய காலில் விழுந்ததாக நம்ம பார்த்தோம் இல்லையா. பொதுவாக நூற்றுக்கு அதிபதி யூதர்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டான். ஒரு நூற்றுக்கு அதிபதி நினச்சா எந்த மனிதனுக்கும் மரண தண்டனையை அவன் வாயின் வார்த்தையாக உத்தரவாக கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட மனிதன் வீட்டுக்கு அழைத்து வந்த பேதுருனுடைய காலில் விழுகிறார். எவ்வளோ பெரிய மனிதன் பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய அதிகாரம் உடையவன் பாருங்கள். பேதுருனுடைய காலில் விழுகிறார். அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம், அவன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், மிகுந்த தான தர்மம் செய்கிறவன், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். இவ்வளோ தகுதி இருந்து அதற்கு மேலாக ஒரு யூதனுடைய பாதத்தில் விழுந்து, ஐயா எனக்கு தேவனுடைய வழியை சொல்லுங்கன்னு கேட்குறான். என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவம் என்பது 2 பிரிவாக இருக்கிறது. எருசலேமில் அப்போஸ்தலர் காலத்தில் தொடங்கின மார்க்கம் அது புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறது. மதம் என்று வந்து விடும்போது அது 325 ரோமாபுரியிலே தொடங்கிய கத்தோலிக்கம், 15வது நூற்றாண்டில் தொடங்கின புராட்டஸ்டன்ட் அமைப்புகள், 18வது நூற்றாண்டில் தொடங்கின சகல பெந்தேகோஸ்தே அமைப்புகள், இவர்கள் எல்லாரையும் நான் மதம் என்று அழைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மதத்தில் இருக்கிறவங்க நல்ல மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. கொர்நேலியு மாதிரியே தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க, தான தர்மம் செய்கிறாங்க, தங்கள் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் உண்டு. நான் இந்த எதையும் குறையா சொல்லலை. ஆனால் இவைகள் அவர்களுக்கு ரட்சிப்பாகாது. இப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி வாஸ் லாஸ்ட் இன் த சைட் ஆஃப் காட். நம்பர் 1 வாஸ் அ டிவோட் மேன். நம்பர் 2 மேன் ஆஃப் ஃபியரிங் காட்.
Number 3, generous giver to the poor. Number 4, always praying. Having all these things, this man was lost in the sight of God. He cannot enter into heaven. பரலோகத்துக்குள்ள அவனால் போக முடியாது. ஆகவே தான் சுவிசேஷத்தை கேட்கும்படி பேதுருவை அழைக்கும்படி சொன்னார். இதில் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் போதகர்கள் நீண்ட அங்கிகளையும் நீண்ட தாடிகளையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அற்புதமான ஜீவிகளைப் போல தங்களை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். நான் இவங்கள தான் நட்சத்திர போதகர்கள்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் சொல்கிற கருத்துகள் அப்படி நான் மயக்கம் போட்டு கீழே விழுகிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அற்புதமாகலாம் சொல்லுவாங்க. நேர்லேயே ஆண்டவரை பார்த்து கை குலுக்கிட்டு வந்த மாதிரியும், பரலோகத்தில் போய் ஆண்டவர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரியும் கூட வாரந்தோறும் சபைகளில் பிரசங்கிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாள் காலத்தில் எத்தனையோ பயங்கரமான குற்றவாளிகள் தேவனை நான் முகமுகமாக சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாலாம் உண்டு. அத்தனையும் பைபிளுக்கு விரோதமான கருத்துகள். இப்படிப்பட்ட மக்கள் சபைகளில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் போதும், தேவனுக்கு பயந்து இருந்தால் போதும், உபவாசமாக இருந்தால் போதும், தான தர்மம் பண்ணால் போதும், குடும்பத்தை ஒழுங்காக நடத்தினா போதும், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தால் போதும். இதுதானே சபையினுடைய இன்றைய போதனையாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, உங்கள் வீட்டில் தலைமுறை தலைமுறையாக ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். என்னைக்காவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, தேவன் என்னை பரலோகத்துக்குள்ள அனுமதிப்பாரா, இயேசுவின் இரத்தத்தால் உண்மையிலேயே நான் கழுவப்பட்டிருக்கிறேனா, நான் என்ன செய்தால் தேவன் என்னை கழுவுவார்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடமே இல்லை. என்னுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர். நான் குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய போதகர் என்னை நல்லவர் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு கிறிஸ்தவ திருமணம் நடந்தது. என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ பெயர் தான் உண்டு. நான் ஒரு பக்தி உள்ள ஆளு. நான் தவறாமல் தசமபாகங்களை செலுத்துகிறேன், ஊழியங்களுக்கு செல்கிறேன். இப்படியே நீண்டுட்டு போவோம் அந்த பட்டியல். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தீர்களா? இயேசு கிறிஸ்து மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 2 மனிதர்கள் வீடு கட்டுறாங்க. ஒருவன் மணலில் கட்டினா, ஒருத்தன் கற்பாறையின் மேலே கட்டினான். இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? கற்பாறையின் மேலே கட்டின ஆள் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டினான். மணல் மேலே கட்டின ஆள் தன்னுடைய யோசனையின்படி கட்டினான். அதான் அந்த வித்தியாசம். அது மாதிரி நாம் என்னதான் செய்தாலும் ரட்சிக்கப்பட முடியாது. அது மாத்திரமல்ல, 2வது விஷயம் என்னன்னா, நாமே நம்மை அறிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரியான நட்சத்திர போதர்கள் உங்களுக்கு வழி நடத்த முடியாது. எப்போதும் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கிறவர்கள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். இப்போது பேதுருவை அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நேராக சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ்வளோ தூரம் வந்தவர் அந்த தேவதூதன், நீ போய் ஞாசனம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நடுவானியில் வெளிச்சத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்து அந்த பவுலுக்கு தமஸ்குக்கு போகிற வழியில் நீ போய் ஞாசனம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? நீ பட்டணத்திற்குள் போ, உனக்கு சொல்லப்படும் சொன்னார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுக்கு சொல்கிறாரு, சீமோன் என்று பெயர் கொண்ட பேதுரு இருக்கிறான், அவனை போய் அழைச்சிட்டு வா, அவன் உனக்கு சொல்லுவான்னு சொல்கிறார். இதை உன்னிப்பாக பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஏதோ மனதில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் எப்போதும் மாற்றுவது கிடையாது. அந்த திட்டம் ஒழுங்காக எப்போதும் செயல்படுகிறது. அந்த திட்டத்தின்படி நடக்கிறவங்கள தான் மார்க்கம் நம்ம சொல்கிறோம். அந்த திட்டத்தை கைவிட்டவங்களை நாம் மதம்னு சொல்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் 700 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் எப்படி பிறந்தாங்க? ஒரே ஒரு வழி, தாயினுடைய கர்ப்பத்தின் வழியில் பிறந்தாங்க. மாற்றே கிடையாது. அப்போது அந்த மெத்தட் மாறவே இல்லை. வாய் வழியாக பிறந்தானா எவனாவது? இல்லை. அப்போது தேவனுடைய முறைகள் சரீரத்திலேயே ஒரு முறையாக இருந்தால் அந்த முறை அப்படியே தான் ஃபாலோ பண்ண முடியும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட விரும்புகிற மனிதர்களுக்கு ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மனப்பூர்வமாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள்
3000 பேர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். இந்த வரலாற்றை மாற்ற முடியாது, குறைக்க முடியாது, வளர்க்க முடியாது, அதை பிரிக்க முடியாது. இப்போ கொர்நேலியுக்கு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அதோட பேதுரு, உன் வழியை நீ பார்த்துக்க, என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான் கவனிங்கள். 10வது அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, பேதுரு தன்னுடைய மனதில் ஒரு ஆழமான செய்தி எடுத்து சொல்கிறார். ஏறக்குறைய நம்மை போலவே சத்தியத்தை எல்லாம் அவன் அறிந்து கொண்டான். பரிசுத்த ஆவி அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். இப்போ ஏன்னா பேதுரு எல்லாத்தையும் பேசுனதுனால பரிசுத்த ஆவி அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. இருந்தாலும் இன்னும் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை இவன் பெறலை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு, எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா, இஸ் எனி ஒன் கேன் ஃபர்பிட் த வாட்டர் என்று சொன்னானா. பாருங்கள் 48வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். இந்த இடத்துல கட்டளை என்ற ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க, கமாண்டட். கட்டளை என்பது ஒரு அரச கட்டளை போன்றது, தேவனுடைய கட்டளை இது. ஞானஸ்நானம் என்பது மனிதனுடைய ஒரு ஊக்கமான பேச்சோ, ஒரு வாஞ்சியான பேச்சோ, ஒரு சஜஷன் என்ற ஆலோசனையோ கிடையாது. திஸ் இஸ் காட்ஸ் கமாண்ட். இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார், ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே பேதுரு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். இப்போது இந்த 48 வசனத்தில் சுருக்கமாக நம்ம என்ன கவனிச்சோன்னா, அற்புதமான 4 நல்ல குணங்களை உடையவனாக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றது ஒரு செய்தி. ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற அப்போஸ்தலன் வந்து அந்த வார்த்தை சொன்ன போது அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்பது 2வது செய்தி. அதுபோல் இன்றைக்கும் குழந்தை ஞானஸ்தானம், 2-3 ஞானஸ்தானம், ஞானஸ்தானமே இல்லாமல் நான் அன்பாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு, நான் தேவ பக்தி உள்ளவன், தான தர்மம் செய்கிறவன், ஜெபம் பண்ணுகிறவன், என் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவன், இந்த போர்வையில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. நீங்கள் கொர்நேலியை போல நல்லவர்களாக இருந்தால் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அதற்கு மேலே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆகவே தான் புதிய ஏற்பாடு ஞானஸ்தானத்தை உறுதியாக தொடங்குகிறது. ஒருவனுடைய பிறப்பு சரியில்லைன்னா வளர்ப்பு சரி இருக்காது. பிறப்பு என்பது ஞானஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமினிடத்தில் பேசும்போது, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லது நண்பர்களே, மாணவர்களே, உன்னிப்பாக அக்கறையோடு இந்த கருத்துக்களை எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி வந்தவங்க போனவங்களுக்கு பிரியமாக சொல்லப்படுகிற நிகழ்ச்சி கிடையாது. இந்த நிகழ்ச்சி தேவ வசனத்தை பகுத்து போதித்து ஒரு வகுப்பாக ஒரு பட்டதாரி மாணவர்களை வசனத்தின் கீழே உருவாக்குவது தேசிய வேதாகம கல்லூரியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இதை ஒரு பாடத்திட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திப்போம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தி எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. நாங்கள் அசந்து போனோம். இப்படியெல்லாம் இருக்கிறதே என்ற கருத்து எங்களை பாதிக்கிறது. உண்மை உணர்ந்து வாழ உதவி செய்திரலும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?